ஒரு IAS அலுவலருடைய பாதுகாப்பையே கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த ஆட்சியாளர்கள் உருவாக்குகிறார்கள். ஜனநாயகத்தன்மை இல்லை, எதேச்சிகாரமான ஒரு முடிவு. அதில் ஜனநாயகம் இல்லை. இவர்கள் நினைத்திருக்கிறார்கள் இந்த ஜனநாயகத்தில் மக்கள் தான் எஜமானர்கள், அவர்களிடத்திலிருந்து தான் எங்களுக்கு அதிகாரம் வருகிறது. ஆனால் நாங்கள் மன்னர்களாக இந்த எஜமானர்களை அவர்கள் சாதாரண எங்களுடைய பணியாளர்களாக அடிமைகளாக நடத்தக்கூடிய ஒரு சூழல் ஒரு காலத்திலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது ஒன்று. ஆனால் எதேச்சிகாரமாக முடிவெடுத்திருக்கிறார். இப்பொழுது நான் பார்த்திருக்கிறேன் என்னுடைய மாவட்டம், சொந்த மாவட்டம் புதுக்கோட்டை. ஜனவரி மாதத்தில் ஜகபர்லி ஒரு சாதாரண கிராமம். என்னுடைய மாவட்டத்தில், அது என் தாய் பிறந்த கிராமத்திற்கு அருகே 3 கிலோமீட்டருக்கு அருகே இருக்கக்கூடிய கிராமத்தில் பெருமளவிற்கு கனிம வள சூறையாடல் சுரண்டல் நடக்கிறது. அந்த திருட்டு 800 கோடி, 900 கோடி, 1000 கோடி என்று இருக்கிறது. பட்டியல் போட்டு ஒவ்வொரு அலுவலகமாக தட்டி இந்த எளிய இஸ்லாமிய குடிமகன் பறந்து தன் மண்ணை காப்பதற்காக ஒரு மனிதன் அவ்வளவு விவரங்களோடு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு இந்த புகாரை அளிக்கிறார். வருவாய்த்துறை அலுவலர்களுக்கு அளிக்கிறார், காவல்துறை அலுவலர்களுக்கு அளிக்கிறார். அவர் புகாரை கொடுத்ததற்கு பிறகு வெளியே வந்து அவர் பேட்டி அளிக்கிறார். நான் 2-3 நாட்களில் நான் இதில் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் நான் போராட்டம் நடத்துவேன் என்று சொல்கிறார். அவர் ஒரு குறிப்பிட்டு சொல்கிறார், 17ஆம் தேதி நான் போராட்டம் நடத்தப் போகிறேன் என்று சொல்லுகிறார். அன்றைக்கே அவர் வாகனம் ஏற்றி அந்த கனிம வள அந்த மாஃபியாக்களால் கொல்லப்படுகிறார். எனக்கு இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்து. எனக்கே தெரியும், என்னுடைய கிராமத்தில், என்னுடைய சொந்த கிராமத்தில் அங்கேயும் சட்டத்திற்கு புறம்பாக பெரிய அரசியல் ஆளுமை, முன்னாள் அமைச்சராக இருந்த ஒருவருடைய ஆட்கள் அங்கே பெரிய அளவிற்கு அவர்களும் எடுத்துக்கொண்டு இதுபோன்று பல்வேறு சட்டத்திற்கு புறம்பான நடவடிக்கைகளில் அவர்கள் ஈடுபடுகிறார். நிறைய இடங்களிலே பார்க்கிறேன். ஜாகிர் ஹுசைன் திருநெல்வேலியிலே கொல்லப்பட்டதை நீங்கள் அறிவீர்கள். கரூரிலே ஜெகநாதன். இது போன்ற எளிய விவசாயிகள், ஒரு எளிய சமூக செயற்பாட்டாளர்கள் நம்முடைய மண்ணை, இயற்கை வளத்தை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற உன்னத உணர்வோடு வரக்கூடியவர்கள். நாம் எல்லோரும் சுயநலத்தோடு ஓடிக்கொண்டிருக்கின்ற பொழுது தன்னலம் மறந்து செயல்படக்கூடிய இந்த சமூக போராளிகள் வெட்டி சாய்க்கப்படுவதும் படுகொலை செய்யப்படுவதும் என்னை பாதிக்கிறது.